சரவணன் வணக்கம். மதுரை அலங்காநல்லூர்ல நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இப்பொழுது என்ன நிலவரம் காணப்படுகிறது? அலங்காநல்லூரில் தற்போது வாடிவாசல் பகுதியில் தற்போது கோஷமிட்ட பொதுமக்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாடுகளை வளர்ப்போர் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பு அலங்காநல்லூர் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த சாலை மறியல் போராட்டம் சுமார் அரை மணி நேரம் நீடித்தது. இது தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது போக்குவரத்து ஒரு வழியாக ஒரு பாதையை சீர்படுத்தி அவர்களை வாடிவாசல் பகுதியில் நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மேலும் விழா கமிட்டியினர் மற்றும் ஊர் பொதுமக்களில் முக்கிய பிரமுகர்கள் தற்போது அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது அந்த மாடுபிடி வீரர்களும் காலை வளர்ப்போரும் இது போன்ற ஒரு செயலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். எங்களது ஊரில் திருவிழா புலம்பலம் கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இதுபோன்ற அறிவிப்பு எங்களை மேலும் வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். தற்போது காவல்துறை அதிகாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அரசு உத்தரவு, எனவே அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவு, அந்த உத்தரவை மதித்து அனைவரும் சற்று விலகி நிற்குமாறு அவர்கள் தங்களது கோரிக்கையாக மக்களிடம் வைக்கிறார்கள். அதை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பல இடங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அவனியாபுரம் பாலமேடு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயார் செய்து விட்டார்கள் அனைத்து ஏற்பாடுகளும். அந்த ஏற்பாடுகள் தயார் செய்த நிலையில் அவர்களது சோகமான சம்பவத்தை தற்போது அவர்கள் காண்கிறார்கள். இந்த நிலையே தற்போது மதுரையில் நீடித்து வருகிறது. குறிப்பாக பாலமேட்டில் பார்த்தீங்கன்னா, பாலமேட்டில் முழுமையாக வாடிவாசல் முழுமையடைந்து விட்டது. அவர்கள் காளைகளை அவிழ்த்துவிடும் பகுதிகளை முதற்கொண்டு அனைத்தையும் தயார் செய்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு, அதாவது அவனியாபுரத்தில் 14ஆம் தேதி மட்டுமே 14ஆம் தேதி மாடுகளுக்கு பதிவு நடைபெறும். 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறும். எனவே இன்று அவர்கள் வாடிவாசல் மெயின் பகுதி என்பதால் அந்த பகுதியில் தற்போது வாடிவாசல் அமைத்திருக்கிறார்கள். அந்த வாடிவாசல் அமைத்ததில் இன்று அந்த பணியை பாதியிலே நிறுத்தியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு சோகமான சூழ்நிலையை நிலவி வருகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது அலங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இந்த சாலை மறியல் போராட்டம் நடக்கும் பகுதியில் வந்திருக்கிறார்கள். அவருடன் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு காட்சியை காணலாம். மேலும் சாலை மறியல் போராட்டம் நடத்தக்கூடாது, வெளியில் வாருங்கள் என்று கூறியது நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா, அந்த உண்ணாவிரதம் இருந்த பகுதி, அதாவது ஏற்கனவே அலங்காநல்லூரில் இந்த பகுதியில் தான் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அந்த பகுதியில் தற்போது வரிசையாக அமரும் காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் தற்போது அமர்ந்திருக்கிறார்கள். தங்களது எதிர்ப்பை சாலை மறியல் அல்லாது நேராக, அதாவது உண்ணாவிரதம் இருந்த இடத்திலேயே உட்கார்ந்து அமர்ந்து தங்களது ஆதங்கத்தை கோஷங்களாக எழுப்புகிறார்கள். எதிர்ப்பு கோஷங்களை எழுப்புகிறார்கள். அதாவது நம்பிக்கை வைத்து இருந்த நிலையில் தங்களது கிராம மக்களின் நம்பிக்கை பால்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு கோஷத்தை ஒரு ஆதங்கத்தை முன்வைக்கிறார்கள். இதனிடையே தான் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். சரவணன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இன்னும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதாக இருந்தால் அதற்கு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இந்த இடைக்கால தடை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையா அந்த பகுதி மக்கள் என்ன செய்யப்படுறாங்க? நிச்சயமாக, அதாவது இந்த மக்கள் தற்போது பாத்தீங்கன்னா, சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் சற்று, அதாவது இந்த அறிவிப்பு, அதாவது மத்திய அரசு நோட்டிபிகேஷன் கொடுப்பதற்கு முன்னாடி இந்த பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பகுதியில் தான் உண்ணாவிரதம் இருந்தார்கள். தற்போது அந்த உண்ணாவிரதம் இருந்த அந்த பகுதியில் அமர்ந்து தற்போது தங்களது கோரிக்கையை முன்வைத்து கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ப்ளூ கிராஸ் அமைப்பை கண்டிப்பதாக கோஷம் எழுப்புகிறார்கள். இவர்கள் அனைவரும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை வளர்ப்போர், மேலும் ஊர் பொதுமக்களில்
சிலர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் தற்போது இந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட போது ஊர் நிர்வாக கமிட்டி சார்பில் ஊர் நிர்வாக கமிட்டியினர் மற்றும் ஊர் பெரியவர்கள் சிலர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சாலை மறியல் செய்யக்கூடாது, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு என்பதால் சற்று விலகி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறையின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பகுதியில் உள்ள வாடிவாசல் செல்லும் நுழைவாயில் பகுதியில் தற்போது அமர்ந்து அவர்கள் தங்கள் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இது மட்டுமல்ல, அவனியாபுரத்திலும் இது போன்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக பார்லமெண்டில் பாத்தீங்கன்னா முழுமையாக, அதாவது 16ஆம் தேதி பார்லமெண்டில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும். அதற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் முழுமையாக மிகப்பெரிய வாடி என்பதால் அந்த வாடி வாசலில் பேரிகார்டுகள் அமைக்கும் பணியும் கேலரிகள் அமைக்கும் பணிகளும் முழுமையாக முடிந்த சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு சோகமே ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் அனைவரும் சோகத்திற்கு உச்சகட்டத்திற்கு செல்கிறார்கள். இவர்கள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று அவர்களிடம் நாம் கேட்டபோது, ஊர் பொதுமக்கள் மற்றும் காளை வளர்ப்போர் மாடுபிடி வீரர்கள் அவரவர் வீடுகளில் கருப்பு கொடியை நாளை காலை முதலே ஏற்றி தொடர்ந்து உத்தரவு கிடைக்கும் வரை தங்களது எதிர்ப்பை தெரிவிக்க உள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகளின் நிறுவனங்களில், அதாவது பொது நிறுவனங்களை முற்றுகையிட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற ஒரு உத்தரவு தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இழப்பு நம்ப வைத்து ஏமாற்றியதற்கு சமம். இது போன்றெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உத்தரவு மத்திய அரசு ஒரு நோட்டிபிகேஷனை கொடுத்தது. அந்த நோட்டிபிகேஷன் மத்திய உச்சநீதிமன்றம் இதுபோல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தது, இது இடைக்கால தடை விடுத்திருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்வதற்கு அந்தந்த ஊரில் இருக்கவர்கள் அவர்களிடம் புரிய வைக்க வேண்டும். அதேபோல உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு சட்டப்பூர்வமான மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல உச்சநீதிமன்றமும் இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தாலே ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பது அவர்களுக்கு மிகவும் ஏமாற்றத்தை அளிக்கிறது.